வணக்கம் நண்பர்களை. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா தன்வினை தன்னை சுடும். அப்படிதான் அப்பத்தான் மீனாட்சியை அந்த காட்டுக்குள்ளே வண்டு வரக்கூடிய இடத்துல தள்ளி மீனாட்சியை சாகடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி தப்பிறாங்க, அப்பத்தான் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்பத்தான் அந்த வண்டுக்குள்ளே சிக்கிறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சி எப்படியாவது அப்பத்தாவை காப்பாற்றணும் அப்படின்னு அதிரடியாக முடிவெடுத்து ஒரு துணி அங்கே கெட்டி வச்சுருக்காங்க. அந்த துணியை அவுத்து அப்படியே தூக்கிக்கிட்டு போய் நம்ம அப்பத்தாவை மீட்கிறாங்க. அப்பத்தாவுக்கு என்னை காப்பாற்றினது யார் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் மீனாட்சி என்ன இவளுக்கு நம்ம செய்தவனை, ஆனால் இவ தப்பிட்டா, கடவுள் எனக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டிட்டாரு. பாவம் மீனாட்சி எவ்வளோ நல்ல குணம் இருக்குது. நான் அவளை சிக்க வைக்கணும்னு நினச்சேன், அவள் என்னை மீட்டு என் உயிரை காப்பாற்றினவா அப்படின்னு உள்ள நன்றி விசுவாசம் அப்பத்தாவுக்கு மனசில் தலை தூக்க தொடங்கிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் என்னை மன்னிச்சிடு மீனாட்சி, நான் உன்னை அந்த வண்டுக்குள்ளே கொண்டு விடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு சரியான புத்தியை புகட்டிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா நம்ம மீனாட்சி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அதிரடியாட்டு நம்ம அப்பத்தா தன்னோட மொபைலை அந்த காட்டுக்குள்ளே வண்டி இருக்கக்கூடிய இடத்துல போட்டு நம்ம மீனாட்சியை போய் எடுக்க வைக்கிறாங்க. மீனாட்சியும் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அப்பத்தா அந்த வாசுதேவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. வாசுதேவன் மீனாட்சி கதையை அந்த மகாலிங்கம் முடிக்க மாட்டான், இனி நான் தான் முடிக்கணும் அப்படின்னு வாசுதேவன் மீனாட்சி கதையை முடிக்கிறதுக்கு வராங்க. தான் பிள்ளைனி கூட தெரிஞ்சோம், தான் பிள்ளையே உயிரோடு இருந்தால் தனக்கு தான் ஆபத்து அப்படின்னு வாசுதேவனுக்கு எண்ணம். இந்த அப்பத்தா அவர் கூட திட்டம் போட்டு பேசியே வண்டு வந்துட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியலை. வண்டு எல்லாம் சூழுது. ஒரு கட்டத்தில் வண்டு நிற்க இடத்துல அப்பத்தா நிற்கிறாங்க. அவங்கள மீட்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் அப்பத்தா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட நேரம் பேச்சு வாக்கில் வாசுதேவன்கிட்ட பேசியே வண்டுகிட்ட சிக்கிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க, இதிலேருந்து இதை காப்பாற்றணுன்னா வேறு வழியே கிடையாது அப்படின்னு காய போட்டிருந்த அந்த துணியை தூக்கிக்கிட்டு ஓடி போகிறாங்க. அப்படியே அப்பத்தாவை சுருட்டி கொண்டு வந்துடுறாங்க. அப்பத்தாவுக்கு ஒரு நிமிஷம் மரணத்தை எட்டி பார்த்துட்டு வந்த பயம் முகத்தில் தெரியுது. யார் என்னை காப்பாற்றினா அப்படின்னு பார்க்க நேரம் மீனாட்சி அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க மீனாட்சியை. என்னை மன்னிச்சிரு மீனாட்சி, கடவுள் சரியான பாடத்தை புகட்டிட்டாரு அப்படின்னு அப்பத்தாவையே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனாட்சியை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் அனுப்பின ஆள் மகாலிங்கம் ஏகப்பட்ட ஊசிகளெல்லாம் கொண்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் மீனாட்சியை நெருங்க கூட முடியலை. ஒரு கட்டத்தில் அந்த கீழே தான், மலைக்கு கீழே தான் எல்லா ஊசியும் போய் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்ப நேரம் அந்த விஷ ஊசியெல்லாம் ஒரு காரு ஒரு பிரச்சனையில் காரு வீல் மோதி அவ்வளோ செதிஞ்சு போயிடுது. அந்த மகாலிங்கத்தால் நம்ம மீனாட்சியை அசைக்க முடியலை. வாசுதேவன் இனி விட்டால் நம்மளுக்கு தான் அந்த ஆபத்து, மீனாட்சி எப்படியும் சாகணும். இவ்வளோ நாள் நான் அனுபவிச்சுட்டு இருந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் மீனாட்சி கண்ணில் அவளுக்கு நான் தான் அப்பேன்னு தெரிஞ்சால் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும். இது எல்லாத்தையும் தந்தது ரம்யா தான். இந்த ஆதி கூட விடமாட்டான். இந்த மீனாட்சியை அடைஞ்சிடணும்னு துடிக்கிறான். அந்த ஆதி மீனாட்சியை அடைஞ்சாலும் அதில் பிரச்சனை வர்றது எனக்கு தான். ஒட்டு மொத்தத்தில் ஆதியை மீனாட்சி கழுத்தில் தாலியை கட்டி இழுத்துட்டு வந்தாலும் இந்த வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் சுமதிக்கு தெரிய வருதும் இந்த வாசுதேவன் தான் என் புருஷன் அப்படின்னு என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா, என் சட்டையை பிடிச்சி உழுப்பிடுவா. அன்னைக்கு சின்ன பிள்ளையில என் பிள்ளைகளெல்லாம் பரிதவைக்க விட்டுட்டு என்னை விட்டுட்டு போவிய பாவி, நீ இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் ஏராளம் சொல்ல முடியாது அப்படின்னு என்னை வெளுத்தெடுத்துருவா. இப்படிப்பட்ட பிரச்சனையிலெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மீனாட்சி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிதலைன்னா அந்த மீனாட்சியால் தான் முடியாது. ஏன்னா மீனாட்சி இறந்துட்டுனா கண்டிப்பாக ஆதியும் அந்த குடும்பத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அது எங்கேயோ ஒரு மூலையில் கண்கடாத தொலைவில் கிடக்க போது நம்மளுக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது இது இடைஞ்சலால சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா இந்த ஆதிக்கு எப்படியும்
மீனாட்சியை வந்து கல்யாணம் பண்ணாமல் இவன் ஓய மாட்டான், அவள் வந்துட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே வில்லங்க தான், நம்மளுக்கு இருக்க இந்த சொகுசு வாழ்க்கை நம்மளுக்கு கையை விட்டு போயிடும், அதுக்காண்டி எவ்வளோக்கு உயிரை பறிக்கணும் அப்படின்னு வந்து வாசுதேவன் வந்து களம் இறங்கி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்பத்தாவுக்கு மனசையும் வந்து நம்ம மீனாட்சி வந்து வெஞ்சுறாங்க. அதே நேரத்தில் எப்படியாவது கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து மாறு வேஷத்தில் மீனாட்சிக்கு கதையை முடிக்க வந்த வாசுதேவன் வந்து கண்ணில் பட்டுறாரு. அதாங்க நம்ம அப்பத்தா கண்ணில் வந்து சிக்கிறாரு. நம்ம அப்பத்தா வந்து என்ன அந்த மீனாட்சிக்கே கதையை முடிக்க சொன்னேனே, எதையாவது பண்ணி முடிச்சியலா அப்படின்னு சொல்லினாரா. ஐயோ, அவளுக்கு கதையை முடிக்க போய் நான் விசவண்டுக்கிட்ட சிக்கி என் உயிரை போயிட பார்த்து, நல்ல வேலை அதுலேருந்து மீனாட்சி தான் என்னை காப்பாற்றினாரு. ஆனால் இந்த மனுஷன்ட்டு இதெல்லாம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார். எதுக்காக நம்ம வந்து நம்ம வீட்டில் மீனாட்சி இருக்கா, அவளை கொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல வந்து அர்த்தம் இருக்குது. இந்த ஆதிக்காக மீனாட்சிக்கு உயிரை எடுக்க அளவுக்கு எதுக்காக இந்த வாசுதேவன் யோசிக்கான் ஒன்றும் புரியலையே. ஒருவேளை வாசுதேவனுக்கும் மீனாட்சிக்கும் ஏற்கனவே ஏதாவது வந்து சம்பந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு வந்து நம்ம அப்பத்தான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வாசுதேவனாலையும் ஒன்றும் பண்ண முடியலை. எப்படியாவது மீனாட்சிக்கு கதையை முடிக்கணும்னு வந்தாங்க. ஆனால் வாசுதேவன் வந்து அந்த இடத்துல வந்து பண்ண முடியாமல் ஆயிடுது. நம்ம தேவி கட்டின தொட்டில் வர கீழே ஒரு கட்டத்தில் வந்து அந்த மரத்துலேருந்து விழநேர நம்ம தேனை அதை எடுத்து தாங்கி பிடிச்சி அதை கட்டுவாங்க. கடவுளே, அந்த தேவிக்கா இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வயிற்றில் சீக்கிரமாக ஒரு பிள்ளை வந்து உருவாகட்டும் அப்படின்னு வந்து நம்ம தேனு வந்து அவங்களுக்காக வந்து சாமியை வேண்டி வந்து அந்த தொட்டில் வந்து கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் நம்ம தேனும் மீனாட்சியும் சரி அந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து திட்டத்தை போட்டாலும் இந்த தேவி பாண்டி அப்பத்தா இவங்க 3 பேரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம மீனாட்சியும் ஜீவாவையும் பிரிக்கணும். ஏன்னா அந்த வாசுதேவன் குட்டுற பணமலையில் வந்து நனைஞ்சி பார்த்தவங்க சும்மா விடுவாங்களா? அந்த பணமலையில் வந்து சந்தோஷப்பட்டவங்க எப்படியாவது இவங்கள வந்து பிரித்து எடுத்து மாற்றிடணும், மாற்றிக்கிட்டு அந்த வைர மோதிரம் எல்லாத்தையும் வந்து சுருட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து தேவிக்கு எண்ணம். உழைச்சி வாழ்ந்தால் தான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு உள்ள எண்ணத்தை மறந்துக்கிட்டு இப்படி வழிபட்ட வழியில் வந்து காசு கிடைக்கணும், நம்ம நல்லபடியாக வாழணும், அதுக்கு யார் குடும்பம் பிரிஞ்சா என்ன, அதுக்காண்டி ஜீவாவும் சரி மீனாட்சியையும் சரி பிரித்து மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு உள்ள திட்டம். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பத்தான் யோசிக்கிறாங்க, இந்த வாசுதேவன் எதுக்காக மீனாட்சியை கொல்லணும் சாகடிக்கணும்னு இப்படி ஒரு கோபத்தில் தெரியாரு. அந்த ஆதி செய்தாலும் பரவாயில்ல, இவருக்கு என்ன கோபம் மீனாட்சி மேலே? அவங்க வீட்டை பையன் என்னென்னா மீனாட்சியை கல்யாணம் பண்ணணும்னு தெரியுறான், இவர் என்னென்னா மீனாட்சியை போட்டு தள்ளணும்னு தெரியாரு. என்னதான் தொடர்பு இருக்கும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு யோசித்துட்டு இருக்காங்க. இந்த வாசுதேவன் சொன்னானே மீனாட்சி கதையை முடிச்சு நம்மளுக்கு தான் ஆபத்து வந்துட்டு, இவ உண்மையிலே ஒரு வந்து இவளை நெருங்கணும், இவளுக்கு இருக்க ஆபத்து உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து வருது. இது ஒரு கடவுள் கருணை உள்ளவா தான் இந்த மீனாட்சி அப்படின்னு வந்து அப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க.